பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் தூங்குறது. அது எந்த அளவுக்கு கெட்ட பழக்கம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரஷ் பண்ணாமல் வேணாமங்கிறத நீங்களே சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். என் பேர் டாக்டர் சுசி விஜயராஜ், விஜயாபல் மருத்துவமனை. பொதுவாக மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணக்கான காரணம் என்னன்னா, வாயில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வாயை நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் இல்லை. நைட் டைமில் சலைவா செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நைட் டைம் ப்ரஷ் பண்ணாமல் தூங்குறப்போ உங்கள் வாயில் பாக்டீரியா வளர்ச்சி அதிகப்படியாக படிஞ்சு பிளாக் மாதிரி உங்கள் பற்கள் மேலே படிய ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் திங், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து பற்களில் சிக்கிறனாலையும் நம்ம எடுக்கிற டீ காஃபி இருக்கிற சுகர்னாலையும் உங்கள் பற்களில் அஸ்டிக் ரியாக்ஷனால சொத்தை உருவாகுது. ஸோ இந்த செல் சொத்து இருக்கிறனாலையும் பாக்டீரியாவோட வளர்ச்சி இருக்கிறனாலையும் ரெண்டு சேரனால உங்கள் வாயில் ஒரு பேட் ஸ்மெல் உருவாகும். பிளாக் பற்கள் மேலே அதிகமாக படிகிறனால கம் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால ஈறுகள்லேருந்து ரத்தமும் சம்டைம்ஸ் வரும். பாக்டீரியாவோட வளர்ச்சி நைட் டைமில் அதிகப்படியாக இருக்கிறனால அந்த பாக்டீரியாவானது ரத்தம் மூலமாக உங்கள் உடம்புக்குள்ளே செல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டயபெட்டிக் ப்ராப்ளம்க்கும் ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் தொடர்புக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னா, நைட் டைம் ப்ரஷ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க, நைட் டைம் ப்ரஷ் பண்ணலாமா வேணாமாங்கிறது. நன்றி.